இந்த வீடியோல ஒரு வீட்ல எல்லாரும் தூங்கிட்டு இருக்கும்போது மிட் நைட் 2 o'clock போல வீட்டுக்கு வெளியே செட் பண்ணி இருக்கிற மோஷன் டிடெக்ஷன் கேமராவில இருந்து ஏதோ மூவ்மெண்ட் இருக்கிற மாதிரி அவங்களோட மொபைல் போனுக்கு நோட்டிபிகேஷன் வந்திருக்கு. ஸ்டார்டிங்ல ஏதாச்சும் அனிமலா இருக்கலாம்னு அதை இக்னோர் பண்ற அவங்க தொடர்ந்து நோட்டிபிகேஷன் வரவே கேமராவோட ஃபுட்டேஜை எடுத்து செக் பண்ண அதுல அவங்க பார்த்த விஷயம் அவங்கள அதிர்ச்சியில உறைஞ்சு போக வச்சது. பாக்குறதுக்கு மிஸ்ட் மாதிரி அதே சமயம் ஒரு மனுஷன் ஷேப்ல இருக்கிற ஒரு அமானுஷ்யமான உருவம் கேமராவுக்கு ரொம்ப பக்கத்துல கொஞ்சம் கொஞ்சமா அப்பீர் ஆகி கொஞ்ச நேரம் நின்னுட்டு கடைசியா மறைஞ்சும் போயிருந்தது. அந்த அமானுஷ்யமான உருவத்தை பத்தி அக்கம் பக்கத்துல விசாரிச்சப்போ அந்த ரோட்ல கொஞ்ச வருஷங்களுக்கு முன்னாடி ஆக்சிடென்ட்ல இறந்து போன ஒரு பொண்ணோட ஆன்மா சுத்திக்கிட்டு இருக்கணும். இதே மாதிரியான அமானுஷ்யமான விஷயங்களை அவங்களும் தொடர்ந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டே வர்றதாவும் சொல்லியிருந்தாங்க. இந்த வீடியோல ஒரு லேடி தன்னோட ஃப்ரெண்டோட ஹஸ்பண்ட் ஊருக்கு போனதுனால அன்னைக்கு நைட் துணைக்கு தூங்குறதுக்காக ஃப்ரெண்டோட அபார்ட்மெண்ட்டுக்கு வராங்க. அப்போ அவங்களோட ஃப்ரெண்ட் அபார்ட்மெண்ட்டுக்குள்ள யாரும் துணைக்கு இல்லாம தனியா வாக்கிங் போறத பார்த்து ஷாக் ஆகுறவங்க இந்த மாதிரி எல்லாம் தனியா போக கூடாதுன்னு சொல்லி ஃப்ரெண்ட திட்டி அவங்களோட பிளாட்டுக்கு கூட்டிட்டு வராங்க. Kau dengar cakap aku. Bukan apa, nanti laki kau juga cari apa ni marah aku. Kau dengar tak? ஃப்ரெண்ட் தூக்கம் வருதுன்னு ரூமுக்குள்ள தூங்க போக இந்த லேடி மட்டும் தனியா ஹால்ல உட்கார்ந்து ரிலாக்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அப்பதான் இந்த கிரீப்பியான இன்சிடென்ட் நடந்தது. Ya Kak Ma. Kau ni mengandung buat hal macam mengandung. Allahu Akbar. Shubi? Shubi? Astaghfirullahaladzim. Shubi? Kau buat apa ni nak? Ya Allah! Astaghfirullahaladzim. Apa benda darah ni? Ya Allah, Shubi. Astaghfirullahaladzim. Nak apa? Kau ada selimut? Oh, selimut. ரூமுக்குள்ள அடுத்து நடந்த பயங்கரமான விஷயங்களை பார்த்து அரண்டு போற அந்த லேடி ரூமை விட்டு வெளியே ஓடி வந்துடுறாங்க. ஆனா அவங்களோட ஃப்ரெண்ட் எதுவுமே நடக்காத மாதிரி ரொம்ப கேஷுவலா பிஹேவ் பண்ணவே அது எல்லாமே அவங்களோட பிரம்மையா இருக்குன்னு சொல்லி இக்னோர் பண்ணிட்டு வேலையை பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. அப்போ அவங்களோட ஃப்ரெண்ட் ரொம்ப ஷோல்டர்ஸ் வலிக்கிறதா சொல்லவே அவங்களுக்கு ஆயில் மசாஜ் பண்ண ஆரம்பிச்சப்பதான் இந்த கிரீப்பியான இன்சிடென்ட் நடந்தது. Okay. Auzubillahi minasyaitonirrajim. Bismillahirrahmanirrahim. Okay. Mana sekali? இந்தோனேஷியாவை சேர்ந்த ஓ மாமன் நியூங்கிற யூடியூப் சேனலை நடத்திட்டு வர்ற இவரு தொடர்ந்து பல அபேண்டன் பில்டிங்ஸ்க்கு போய் அங்க நடக்கிற அமானுஷ்யமான விஷயங்களை வீடியோஸா அவரோட சேனல்ல போஸ்ட் பண்ணிட்டே வராரு. அப்படிதான் ரீசெண்டா ஒரு அடர்ந்த காட்டுப்பகுதிக்கு நடுவுல இருக்கிற அபேண்டன் பில்டிங்க்கு போய் அங்க நடக்கிற அமானுஷ்யமான விஷயங்களை வீடியோவா கேப்சர் பண்ணியிருந்தாரு. கொஞ்ச வருஷங்களுக்கு முன்னாடி இந்த பிளேஸ்ல சூசைட் பண்ணி இறந்து போன ஒரு லேடியோட ஆன்மா சுத்துறதா பலரும் சொன்னதால அது உண்மையான தெரிஞ்சுக்கதான் அவரு போயிருந்தாரு.
அந்த பிளேஸ மிட் நைட் போல ரீச் பண்ற அவரு ஒவ்வொரு இடமா செக் பண்ண ஆரம்பிக்கிறாரு. ஆனா அவர் எதிர்பார்த்த மாதிரி எந்த ஒரு அமானுஷ்யமான விஷயமும் நடக்கல. கடைசியா ஒரு இடத்துல ரெஸ்ட் எடுக்கலாம்னு சொல்லி அவரு உட்கார்ந்தப்பதான் இந்த பயங்கரமான விஷயம் நடந்தது. அங்க இருக்கிற ஒரு ரூமுக்குள்ள பாக்குறதுக்கு லேடி மாதிரி இருக்கிற ஒரு அமானுஷ்யமான உருவம் மிதந்தபடி போற மாதிரி கேப்சர் ஆயிருந்தது. அங்க இருக்கும்போது அந்த உருவத்தை கவனிக்காத அவரு அப்புறமா வீட்டுக்கு வந்து ஃபுட்டேஜ்ல அந்த உருவத்தை பார்த்து அதிர்ச்சியில உறைஞ்சு போயிருந்தாரு. ரீசெண்டா இன்டர்நெட்ல ரொம்பவே வைரலா போன இந்த வீடியோவை ஷேர் பண்ணவரு இதுல ஒரு உண்மையான கோஸ்ட கேப்சர் பண்ணதா சொல்லியிருந்தாரு. இதுல ஒருத்தர் ஒரு பவர்ஃபுல்லான பிளாஷ் லைட்டை கடையிலிருந்து வாங்கிட்டு வந்துட்டு அதை டெஸ்ட் பண்றதுக்காக அவரோட வீட்டு மாடியிலிருந்து ஆப்போசிட்ல இருக்கிற மொட்டை மாடிக்கு அடிச்சு பார்த்திருக்காரு. அப்பதான் இந்த ஸ்ட்ரேஞ்சான இன்சிடென்ட் நடந்தது. பிளாஷ் லைட்டை வச்சு ஆப்போசிட் பில்டிங்ல ஒவ்வொரு இடமா அவரு செக் பண்ணிட்டே வரும்போது ஒரு இடத்துல பாக்குறதுக்கு 1940s லேடிஸ் போடுற மாதிரியான ஒரு பழைய ட்ரெஸ்ஸோட ஒரு உயரமான அமானுஷ்யமான உருவம் ஒரு செகண்ட் தெரிஞ்சு மறைஞ்சிருந்தது. இந்த வீடியோவை பார்த்த எல்லாருமே அந்த அமானுஷ்யமான உருவத்தை 1940s இறந்து போய் இன்னமும் சாந்தி அடையாம சுத்திக்கிட்டு இருக்கிற ஒரு பொண்ணோட ஆன்மாதான்னு சொல்லியிருந்தாங்க. இந்தோனேஷியாவை சேர்ந்த டிராவல் வித் எஃப்ங்கிற டிக்டாக் அக்கவுண்ட நடத்திட்டு வர்ற இவரு பொதுவா அவர் போற டிராவல் பிளாக்ஸ் சம்பந்தமான வீடியோஸ் தவிர வேற எந்த வீடியோஸையுமே அவரோட அக்கவுண்ட்ல போஸ்ட் பண்ணது இல்ல. ஆனா ரீசெண்டா அவர் போஸ்ட் பண்ணியிருந்த இந்த வீடியோ ஒரு பழைய ஃபேக்டரியில நைட் செக்யூரிட்டியா ஒர்க் பண்ற அவரோட ஃப்ரெண்ட் ஷேர் பண்ணது. இதுல ஒரு நாள் அவரு ஃபேக்டரியில தனியா நைட் ஷிஃப்ட்ல இருக்கும்போது ஃபேக்டரிக்குள்ள செட் பண்ணி இருக்கிற சிசிடிவி கேமராவோட ஃபுட்டேஜ கேஷுவலா செக் பண்ணவரு அதிர்ச்சியில உறைஞ்சு போயிருந்தாரு. Gudang apa ini namanya? Oh, udah Gudang layangan. Puternya lesehan. Nah, di sini juga pernah nengok. Nih. Nah, ini tuh Bang Bay. Anjing, Dul. Bang Bay. Ih, gerak Bang Bay. Anjing. Guys, lihat. Cek sekarang, Ru. Mau cek sekarang? Cek, Ru. Cek. Oke, kita cek. Stiker itu. Ini stiker atau apa sih? Ini mah manusia. Stiker matamu. அந்த ஃபேக்டரியோட பல இடங்கள்லயும் பார்க்கிறதுக்கு ஒளிர்ற கண்களோட இருக்கிற ஒரு அமானுஷ்யமான உருவம் எட்டி பார்க்கிற மாதிரி கேப்சர் ஆயிருந்தது. இன்னைக்கு வரைக்குமே அந்த உருவம் என்னங்கிறது தனக்கு தெரியலன்னு இந்த வீடியோ அப்லோட் பண்ணவரு சொல்லியிருந்தாரு. அடுத்து நம்ம இன்டர்நெட்ல ரொம்பவே வைரலா போயிட்டு இருக்கிற 3 அமானுஷ்யமான ஷார்ட் வீடியோஸை பார்க்க போறோம்.
லாஸ்ட் வீடியோல கொடுத்த டாஸ்க்குக்கான ஆன்சர் இதுதான். இந்த ஆன்சரை ஃபர்ஸ்ட் கரெக்டா சொன்னது இவங்க தான். உங்களுக்கான இந்த வார டாஸ்க், ஒரு சின்ன பையன் ஷேர் பண்ணியிருந்த இந்த டிக்டாக் வீடியோவை பார்த்த பலரும் இந்த வீடியோல ஒரு அமானுஷ்யமான விஷயம் கேப்சர் ஆயிருக்கிறதா சொல்லியிருந்தாங்க. அது என்னன்னு கரெக்டா சொல்லுங்க பார்க்கலாம். நாளைக்கு இன்னொரு வீடியோவோட உங்களை மீட் பண்றேன். அது வரைக்கும் பாய்.